திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் கோசாலைக்குள் வைத்து அஜித்தை போலீசார் தாக்கும் காட்சி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், நீங்க தொடரலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலினுடைய காவலாளி அஜித்குமார் காவல் விசாரணையில போலீசாருடைய விசாரணையில உயிரிழந்த இந்த விவகாரம் தொடர்பாக இந்த விவகாரத்துல இந்த பதிவு செய்யப்பட்ட அந்த ஒரு வீடியோ காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அது மணப்புறம் பத்ரகாளியம்மன் கோயிலினுடைய கோசாலை பகுதிக்குள் அஜித்குமாரை வைத்து அந்த தனிப்படை போலீசார் தாக்கி விசாரணை நடத்தக்கூடிய அந்த சம்பவத்தை வீடியோ பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வீடியோ பதிவும் 3 மணிக்கு நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதை சத்தீஸ்வரன் என்பவர் அது வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கோவிலினுடைய உதவி ஆணையரும் கூட அவர் 3 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்றும், இந்த வீடியோ பதிவு செய்தவரும் நேரில் இருந்து ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் மதுரை அமர்வு, சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த வீடியோ வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோக்கு முன்னதாக நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தும் இந்த விவகாரத்துல பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தது. அதுல இந்த வழக்கை பொறுத்தளவுல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு முன்பாகவே அவரை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். புகார் கொடுத்தவர் காவல் நிலையத்திலே புகார் கொடுத்தால் அதற்கு முறையாக வழக்கு பதிவு செய்து சந்தேகத்தின் அடிப்படையில் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்திருக்க வேண்டும். ஆனால் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் அங்கு சிசிடிவி காட்சியில் இருந்து மறைப்பதற்காக அவரை 2 நாட்கள் வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரித்திருக்கிறார்கள் என்று நீதிமன்றத்தில் நீதிபதிகள் அவற்றை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சிசிடிவி காட்சிகளில் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் இருப்பதற்காக வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவரை அங்கு அழைத்து சென்று துன்புறுத்தி இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். காவல்துறை என்பது ஒரு வழக்கை புலனாய்வு செய்வதற்கு தான் காவல்துறை, இப்படி அடித்துக் கொள்வதற்காக காவல்துறை என்ற கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இவர்கள் தாக்கக்கூடிய அந்த காட்சி, காவலர்கள் தாக்கக்கூடிய அந்த காட்சி வெளியாகி இருக்கிறது. மானாமதுரை டிஎஸ்பி கீழே பணிபுரியக்கூடிய தனிப்படையினர் இந்த தாக்குதல் சம்பவத்திலே இந்த அஜித்தை தாக்கி விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணையிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுல 5 பேர் மொத்தமாக 6 பேர், அதுல 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதில் அந்த 6 பேர் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த 6 பேர்ல ஒருவர் வாகனத்தை ஓட்டி வந்தவர் என்பதனால அவர் சஸ்பெண்ட் நடவடிக்கையோடு அவரை விட்டு விட்டார்கள். மீதி இருக்கக்கூடிய 5 பேரையும், அதாவது ராஜா என்ற ஒரு காவலர், அதே போல ஆனந்த் என்ற ஒரு காவலரும், சங்கர மணிகண்டன் என்பவரும், பிரபு மற்றும் கண்ணன், இந்த 5 பேரும் இதுல அவர்கள் இந்த 5 பேரும் தான் அஜித்குமாரை தாக்கி துன்புறுத்தி விசாரணை ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வர அந்த 5 பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ராமச்சந்திரன் என்ற ஒரு காவலர் அவர் கார் ஓட்டுநராக வந்திருக்கிறார். அவர் விசாரணையின் பொழுது அவர் உடன் இல்லை என்பதனாலே அவர் சஸ்பெண்ட் நடவடிக்கையோடு அவர் விட்டு விட்டார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தளவுல சிவகங்கை மாவட்டத்தினுடைய எஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த அதிகாரி இப்படி ஒரு உத்தரவை கொடுத்தது, எதனால் காவல்துறையினர் அவரை சட்டவிரோதமான ஒரு காவலிலே வைத்து விசாரித்தார்கள் என்ற ஒரு கேள்வியை நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது. இந்த சம்பவம் மணப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில்ல காவலாளியாக இருந்த அஜித்குமார், அங்கு வந்த ஒரு பெண் மருத்துவர், அவர் சாமி கும்பிடுவதற்காக அந்த பெண் மருத்துவர் அவருடைய காரை பார்க்கிங் செய்வதற்கான சாவியை அஜித்குமாரிடம் கொடுத்ததாகவும், அவர்தான் காரை பார்க்கிங் செய்து அவரிடம் இந்த சாவியை திருப்பி கொடுத்ததாகவும் கூறுகின்றனர். ஆனால் அதற்கு பிறகு காரில் இருந்த நகையை காணவில்லை என்று அவர் புகார் கொடுத்ததாம். ஆனால் இந்த புகார்ல எந்த விதமான ஒரு வழக்கும் பதிவு செய்யாமல் சந்தேகத்தின் அடிப்படையில காவலாளி மீது ஒரு குற்றச்சாட்டு மனுதாரர் சொன்னதின் அடிப்படையில, அந்த புகார்தாரர் சொன்னதன் அடிப்படையில அவரை அழைத்து விசாரித்திருக்காங்க. ஆனால் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இந்த விசாரணை நடைபெறவில்லை. மாறாக மானாமதுரை டிஎஸ்பிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு தனிப்படையினர் அவரை 6 பேர் கொண்ட அந்த தனிப்படையினர் அவரை அழைத்து சென்று வெவ்வேறு இடங்களில் வைத்து விசாரித்திருக்கால். குறிப்பாக அந்த கோயிலினுடைய கோசாலை பகுதியிலேயே வைத்து அவரை தாக்கி இருக்கக்கூடிய அந்த காட்சி தான் இந்த வீடியோ காட்சி. இந்த சம்பவத்துல உடல்நலம் பாதிக்கப்பட்டு அஜித்குமார் உயிரிழந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் போலீசாரினுடைய துன்புறுத்தலால் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்பதற்கான மருத்துவ ரீதியான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அவர் உடலில் 18 இடங்களில் காயங்கள் இருப்பதாக இந்த மருத்துவ பரிசோதனையுடைய அந்த அறிக்கையிலே தெரிய வந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இந்த வழக்குல இது போன்ற முதல் தகவல் அறிக்கையில பதிவு செய்யாமல் ஒரு விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு
மருத்துவ பரிசோதனையில, மருத்துவ பிணக்குறாய்வு அறிக்கையில இவர் வந்து தாக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்று பல்வேறு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் எழுந்த நிலையில்தான் காவல்துறையினர் இதுல வந்து ஒரு வழக்கை பதிவு செய்து இதுல 5 காவலர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே 6 பேர் அதில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 5 பேர் இல்லை யார் வந்து காவலாளர் அஜித்குமாரை வந்து தாக்கினார்களோ அந்த 5 காவலர்களையே வந்து கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இது தொடர்பான விவரங்கள் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் வந்து மதுரை அமர்வுல, உயர்நீதிமன்றத்துடைய மதுரை அமர்வுல சமர்ப்பிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார்கள். இந்த நகை திருட்டு தொடர்பாக ஏன் வந்து வழக்கு பதிவு செய்யாமல் விசாரணை நடத்தப்பட்டது, யாருடைய உத்தரவின் பேரிலே ஒரு தனிப்படையினர் இந்த விசாரணையை வந்து மேற்கொண்டார்கள் என்ற நீதிபதிகள் தரமாரியான கேள்வியை முன்வைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் யாரை காப்பாற்றுவதற்கு வந்து தொடர்ந்து முயற்சி நடக்கிறது, ஏன் மாவட்ட எஸ்பியை வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றினீர்கள், அது முழு உண்மையை வந்து அரசு மறைக்கிறது, காவல்துறை வந்து சொல்வதற்கு மறுக்கிறது என்று நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எஸ்பியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியது ஏன் என்ற விளக்கத்தையும் வந்து கேட்டிருக்கிறார்கள். அவர் மீதான குற்றச்சாட்டு என்ன, ஏன் மாற்றினீர்கள், அவர் எதை தடுக்க தவறினார், அல்லது அவருடைய உத்தரவின் பேரிலே இது நடந்திருக்கிறதா, ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யாமல் ஒரு விசாரணை வந்து அவருடைய உத்தரவின் பேரில் நடந்திருக்கிறதா, அல்லது அவர் கண்காணிக்க விட்டதால் அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. அது ஒன்று நகை காணாமல் போனது தொடர்பான எந்த விதமான எஃப்ஐஆரும் பதிவு செய்யாமல், முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யாமல் ஒரு தனிப்படை போலீசாரிடம் இவற்றை ஒப்படைத்திருக்கிறார்கள். தனிப்படை போலீசாருக்கான அதிகாரம் என்ன, அவர்கள் வந்து ஒரு வழக்கை தாமாகவே வந்து முன்னெடுத்து கையில் எடுத்து விசாரிக்கலாமா என்ற கேள்வி எழுப்பும் போதுதான் காவல்துறை தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் இது வந்து ஒரு சமூக வலைதளத்துல இது தொடர்பான இந்த விவகாரம் தொடர்பான விவரங்கள் எல்லாம் பதிவிடப்பட்டதனால அதன் அடிப்படையில் தனிப்படையினர் வந்து விசாரித்தார்கள் என்று அவர்கள் தரப்புல கூறப்பட்டது. அப்படி 2 மணி நேரத்திற்குள் வந்து அப்படி தனிப்படையினர் வந்து விசாரிக்கலாமா, இப்படி எத்தனையோ வீடியோக்கள் போலீசார் மாமூல் வாங்குவது போன்ற வீடியோக்கள் வருகிறது, அவற்றையெல்லாம் தனிப்படையினர் வந்து தாமாக முன் வந்து 2 மணி நேரங்களிலே இவர்கள் வந்து அவற்றை வந்து கையில் எடுத்து விசாரித்திருக்கிறார்களா என்ற கேள்வி எழுப்பியதோடு, காவல்துறை என்பது ஒரு வழக்கை, ஒரு குற்றச்சாட்டை அல்லது புகாரை புலனாய்வு செய்வதற்கு தான் காவல்துறையை தவிர இப்படி ஒருவரை அடித்துக் கொள்வதற்காக காவல்துறை என்ற ஒரு கேள்வியை வந்து நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் வந்து நீதிமன்றம் வந்து பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றும், இதில் வந்து இது போன்ற ஒரு காவல் மரணங்களை வந்து கடுமையான ஒரு குற்றமாக நீதிமன்றம் கருதுகிறது என்றும் நீதிபதிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகளில் இருந்து மறைப்பதற்காகவே அவரை வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று தாக்கியிருக்கிறார்கள். 2 நாட்களாக அஜித்தை வந்து பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்று நீதிமன்றத்திலே நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரண நகை திருட்டு வழக்கை தனிப்படை போலீசாரிடம் விசாரிக்க சொன்ன அதிகாரியார், யாருடைய அடுத்தத்தின் பேரில் அவற்றை விசாரித்திருக்கிறீர்கள், 2 நாட்களாக வேறு வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை தனிப்படையினருக்கு கொடுத்தது யார் என்ற பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்த நிலையில்தான் இந்த தாக்குதல் வீடியோ என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த வழக்கினுடைய முக்கியமான ஒரு வீடியோவாக கருதப்படுகிறது. இந்த வீடியோவை பதிவு செய்த நபரை இன்று 3 மணிக்கு நீதிமன்றத்திலே ஆஜராகவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.